சரி, ஓகே. எல்லாருக்கும் சம்மந்தம்னா தட்டை மாற்றிக்கலாம். எனக்கு உங்கள் பொண்ணு கூட கொஞ்சம் தனியாக பேச முடியுமா? டேய் எங்கடா இருக்க? எவ்வளவு நேரம் தான் உனக்காக வெயிட் பண்றது? பயந்துட்டியா? அதான் வந்துட்டேன்ல. ஏண்டி எனக்காக ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணா கஷ்டமா உனக்கு? 3 நிமிஷம். காத்திருத்தலும் பார்ட் ஆஃப் த லவ் தானே. பார்ட் ஆஃப் த லவ்வா? ஆமா பின்ன. யோசிச்சு பாரு, காலேஜ்ல உன் பின்னால அலைஞ்சி. எப்ப பார்த்தாலும் நீ விளையாடிக்கிட்டே இருக்க. ஒரு நான் விளையாட ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன். தான் வந்துட்டல, காலை கட் பண்ணிட்டு பேசுடா. கால்ல உன் வாய்ஸ் நல்லா இருக்கு, நேர்ல அதை விட நல்லா இருக்கு. நான் நேர்லயே பேசுறேன். இழிச்சது போதும், ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னியே. முக்கியமான விஷயம்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஹாப்பி ஆனிவர்சரி அண்ட் பிரியே. அம்மா நீ மறக்கலையா? அம்மா இது என்னது? லவ் பண்ற பொண்ணுக்கு டைரி மில்க் கொடுப்பாங்க, நீ என்ன டைரி கொடுக்குற? ஏய் டைரி இல்லடி, உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பாரு. பார்த்து வலிச்சிட போகுது அதுக்கு. டேய் அமைதியா இருண்டா. உள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்க அர்ஷினி. ஆக்சுவலி எங்கள் அம்மா என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் உங்களை பொண்ணு பார்க்க கூப்பிட்டு வந்தாங்க. அதே மாதிரி உங்கள் அப்பாவும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் சம்மதிக்க வச்சிருக்கதா இருக்கணும். ஐ லைக் யூர் ஆட்டிடியூட் அண்ட் யூ ஸோ டேம் கார்ஜியஸ். உங்களுக்கு என்ன இருந்தாலும் ஓப்பனாக என்கிட்ட சொல்லுங்க அர்ஷினி. பீட்டர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரேன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே எனக்கு தெரியல. நானும் அர்ஷினியும் ஒரு வருஷமாக லவ் பண்ணுவோம். லவ் பண்ணுற காலத்துலலாம் நாட்கள் போகிறதே தெரியாது. ஆனால் அவள் போய் இப்போ 3 நாள் தான் ஆகுது. எனக்கு ஏதோ 3 வருஷம் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்காக அவள் போயிட்டான்னு ஸ்மக் பண்ணிட்டு தாடி வளர்த்துட்டு இந்த பொண்ணுங்களே இப்படித்தான்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேன். இதுவே பழைய அதியாக இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருப்பான். ஆனால் எனக்குன்னு ஒரு பொண்ணு, எனக்காக ஒரு பொண்ணு என் லைஃப்பில் என்டர் ஆனோன்னே அந்த பழைய அரி செத்துட்டான். அர்ஷினி வந்த பிறகு தான் என் லைஃப் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆச்சு. எனக்கு புரியுது அரி, ஐ கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க? தி சிச்சுவேஷன் இன் யூர் பெயின். நீங்கள் ஏதோ 3வது மனுஷமாக பேசிட்டு இருக்கீங்க. இந்த மொத்த பெயினுக்கு காரணமே நீங்கள் தான். இப்போ கூட என்னை வெறுப்பேற்றலாம் தானே வந்திருக்க. மச்சி நீ என்னடா பண்ணுறீங்க? எப்போ அவள் கூட தானே வருவ? அவள் பேருக்குள்ளவும் பேர் இருக்குன்னு சொல்லுவேன். அக்ஷினி ஆமாம், இவர் யாரு? இப்போ சொன்னியே அர்ஷினின்னு, அந்த அர்ஷினியை கட்டிக்க போகிறவர் அர்ஷினியோட ஃபியான்ஸே. பசம இல்லை, புரியலை. அசினியோட ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்ல மூட்டு போயிருன்னு சொல்கிறேன்ல. ஓகே, கங்க்ராட்ஸ் ப்ரோ. என் மேலே இருக்க கோவத்தை அவன் மேலே ஏன் காட்டுற? எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லைப்பா. சரி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான், இருந்தாலும் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் சிங்கத்தையும் ஐநாவை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொதுவாகவே இந்த சிங்கத்துக்கும் ஐநாக்கும் ஆகவே ஆகாது. சிங்கம் அதில் ஏறி அடித்து வேவு பார்த்து குறி வச்சு ஏறி அடித்த அப்புறம் அதில் உழைப்பெல்லாம் வீணாகிற மாதிரி ஐநா ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி அதை இறையை தூக்கி அடிச்சுட்டு போயிடுமா. ஆமாம் என்ன சார், கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சிங்கத்திட்ட இறையை தட்டி பறித்து அந்த இறையை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துமா. நீங்க சிங்கமா இருக்க இந்த கதையில ஹைனாவா இருக்க விரும்ப. இப்போ என்ன சொல்ல வரீங்க? புரியல எனக்கு.
எதையாச்சும் சொல்லுடி. சீரியஸ்லி செம்மையா இருக்குடா இதெல்லாம். 1 இயர்ல இவ்வளோ மெமரிஸ்ல. இதில் நான் கொஞ்சம் அசிங்கமா இருக்கேன்ல. வேணும்னே நான் அசிங்கமா இருக்க ஃபோட்டோஸாக பார்த்து போட்டிருக்கேன். அடியே அழகா தாண்டி இருக்க. அழகே. நீ எனக்கு கொடுத்துருக்கிறதுலே உருப்படியான கிஃப்ட் இதுதான்டா. பாரு அதுக்குள்ள 1 இயர் ஆயிடுச்சு. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் காலேஜில் பார்த்து உன் பின்னால் அப்பா, அலைஞ்சு. சாமி போதுண்டா அவன் புராணம். இங்கே கொஞ்சம் கூட. நல்லா இருக்கே. யார் இவரு? ஹரி, லைஃப்ல நாம எத்தனையோ பேரை மீட் பண்றோம், பேசுறோம், பழகுறோம். ஆனா சில ஆட்களோட பழகும்போது அவங்க நம்ம லைஃப் ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ அப்படி என் லைஃப்ல வந்தவன் தான் ஹரி. So you were in love? ஆமா, அவனை நான் லைஃப்ல மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நினைச்சேன். பட் இப்போ லவ் பண்றதெல்லாம் ப்ராக்டிக்கல் தான். பட் ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணும்போது 1000 விஷயங்களை யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல? ஆமா, உண்மைதான். அண்ட் ஆஸ் யூஸ்வல் எங்கள் அப்பாவுக்கும் இந்த லவ்வெல்லாம் பிடிக்காது. ஹரி பற்றி நான் பேசின நேரம் செம்மையாக கோவப்பட்டார். ஐ ட்ரைட் மை பெஸ்ட் டு கன்வின்ஸ் ஹிம். பட் வேறு வழி இல்லாமல் மனசை கல்லாக்கிட்டு அப்பா சொல்கிற வரைக்கும் கழுத்தை நீட்டிடலான்னு சமைச்சிட்டேன். அழகா இருக்கு இந்த ஆல்பம். இதை பார்க்கும்போதே ஹரியன் அர்ஷினி எவ்வளோ டீப்பா லவ் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. என்னால ஹரியன் அர்ஷினி பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் எனக்கும் இந்த மேரேஜ்ல இஷ்டம் இல்லை. பட் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி சம்மதிக்க வச்சுட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் எங்க ஃபேமிலியில் ஆட்கள் கேட்க போறதில்லை. ஹர்ஷினியோட அப்பா கூட நான் சொல்றது கேட்கவே மாட்டார். ஸோ என்னால இந்த கல்யாணத்தை தடுக்க முடியவே முடியாது. ஐ எம் ஹெல்ப்லெஸ் டூ. என்ன பண்றதுன்னு சத்தியமா எனக்கும் புரியவே புரியல. என்னையும் அர்ஷினியும் புரிஞ்சு எங்களை சேர்த்து வைக்க தான் வந்திருக்கீங்கன்னு தெரியாம ரொம்ப கத்திட்டேன். இட்ஸ் ஓகே ஹரி. உங்க நிலைமையில நான் இருந்திருந்தா கூட இவ்வளோ பொறுமையா பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். இந்த அரேஞ்ச் மேரேஜை எப்படி ஸ்டாப் பண்றது? அரேஞ்ச் மேரேஜா? இது ஃபோர்ஸ் மேரேஜ். பிள்ளைங்களோட சந்தோஷத்தை விட பெற்றவங்களுக்கு அவங்களோட சந்தோஷமும் ப்ரெஸ்டீஜும் முக்கியமாக போயிடுச்சு. ஆமா, அது உண்மைதான். நீங்க அர்ஷின் அப்பா கூட நேர்ல போய் பேசலாம்ல. ஐ திங்க் ஹீல் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். கிழிச்சாரு. நான் ஆல்ரெடி நேற்று போய் பேசி பார்த்தேன். ஆமாம். சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அர்ஷினி பற்றி. அர்ஷினியை பற்றியா? எனக்கு தெரியாது, நீ சொல்லி தெரிய போகுது. சார் அர்ஷினியும் நானும் 1 இயராக லவ் பண்ணுறோம். அதை பற்றி பேசலாம். ஆமாம்மா. அப்புறம் மண்டபம் மற்ற கல்யாண விஷயம் எல்லாம் நீங்களே தான் பார்த்து பண்ணணும். எனக்கு இருக்கிறது ஒரே மக. அவட கல்யாணம் சும்மா திருவிழா மாதிரி இருக்கணும். அவட்ட சார் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் சார். நீ பேசுப்பா. அதான் நானும். இன்னும் சொல்லலைப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே தம்பி. ஓ வாங்க சார், நீங்கள் தான் ஹரியா? அது என்ன சொன்ன? 1 இயராக லவ் பண்ணுறீங்களா? அதுதான் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலன்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டா தானே? மகக்க நீ என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கியா இங்கே? உன்னை விட என் பொண்ணுக்கு நல்ல பணக்கார வீட்டு பையனை நான் பார்த்துட்டேன். நீ இன்னும் என் பொண்ணு பின்னாடி சுற்றுறது டைம் வேஸ்ட். நீ சும்மாவே ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்ட. இன்னுமே நீ வேஸ்ட் பண்ண வேணாம். பிரச்சனை பண்ணாமல் நீ இல்லை சார், புரியப்பா. நானும் பிரச்சனை பண்ணலான்னு வரல சார். உங்ககிட்ட பேசி. பேசுப்பா. அப்படியே என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கு. இப்படித்தான் நானும் உங்கள் அர்ஷினியோட அம்மாவும் காதல்னா காதல், அப்படி ஒரு காதல். நவ் ஷீ இஸ் மை எக்ஸ் வைஃப். 5 வருஷம் லவ் பண்ணியிருக்கோம். 2 வீட்டாக்களுமே செம்ம அகென்ஸ்ட்.
அப்போ நான் அவட வீட்டுக்கே நான் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட நான் பேசினேன். உன்ன மாதிரியே அன்னைக்கு அவங்க அப்பா கிட்ட நான் பேசின மாதிரியே இன்னைக்கு என் பொண்ணுக்காக என் பொண்ணோட லவ்வாக என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ என் சுச்சுவேஷன் அவளுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். லவ் பண்ணுறது ஒன்றும் தப்பில்லையே சார். லவ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் யாரை லவ் பண்ணுறோம்னு பார்த்து லவ் பண்ணணும். காதலுக்கு கண் இல்லை சார், பார்த்து லவ் பண்ணுற அளவுக்கு. ஃபேக்ட்டு தான். நீ இப்படியெல்லாம் என்கிட்ட வந்து பேசணுன்னு என் பொண்ணை தூக்கி உன் கையில் கொடுத்துக்கன்னு நினச்சியா? நினைக்கல சார். யாருனே தெரியாத ஒருத்தனுக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்கறத விட அவளை நல்லா வச்சிருக்க, அவளை லவ் பண்ணுற எனக்கே கட்டி கொடுத்துலாமே சார். டேய் மயிறு, இல்லை ஒன்றும் சொல்லலை, என் கதை இன்னும் நான் சொல்லி முடிக்கல தானே. அன்னைக்கு அவங்க அப்பனும் டேய் மயிறுன்னு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே வெட்டினாரு. டேய் மயிறு, இப்போ உனக்கு தான் நான் சொல்கிறேன், அவள் என் பொண்ணு, நான் நினைக்கிறது தான் இங்கே நடக்கணும். அவர்கிட்ட அப்பா கிட்ட பேச வாங்கும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியல. போ 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 போ. சார் உங்கள் மேலே நிறைய மரியாதை வச்சுருந்தேன் சார். ஏன் சார் நீங்களும் இப்படி உங்கள் ஆசைக்காக, உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் நினச்சது தான் நடக்கணும்னு உங்கள் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குறீங்க. உங்கள் பொண்ணை நம்பி இருக்க ஒரு பையன் வாழ்க்கையை நாசமாக்குறீங்க. டீசெண்டாக போகியா இல்லை உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனா தான் நீ போவியா? போ 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 போ. இவ்வளோ பேசுனல உன் மரமடைக்கு புரியுதையா? நேற்று வந்து ஒருத்தனை விட என் அர்ஷினியை நான் நல்லா பார்த்துப்பேயா? டேய் மச்சி வாடா போயிடலாம். விட்ரா, பிரச்சனை பண்ண விட நான் வந்து. நீ எல்லாம் ஒரு அப்பனா? நாங்கள் முதலையே பேசிக்கிட்ட மாதிரி இன்னைக்கு நம்ம லவ் மேட்ரை பற்றி அப்பாட்ட பேசலான்னு இருக்கேன். யா கரெக்ட். ஏன்னா மற்றவங்க சொல்லி தெரியறதை விட நம்மளே இதை பற்றி பேசுறது தான் மரியாதை. நீ வேற அப்பா பொண்ணு, அப்பா பேச்ச மாரி எதுவும் பண்ண எங்கள் மாட்டேன். நான் தான் எல்லாமே. அவருக்கு தெரியாமல் நான் எதுவுமே பண்ணதில்லை இதை தவிர. அதான் இன்னைக்கு தான் பேச போறல, பேசிட்டு சொல்லு நிலவரமா கலவரமானு. உங்கள் மாமனார் எப்படியும் ஒத்துக்கொள்வார்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீ நல்லா வேலைக்கு போற, நல்லா சம்பாதிக்கிற, உலகம் ஃபுல்லாக தேடினாலும் உன்ன மாதிரி ஒரு என்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான்ல. உருட்டு நான் என்ன பண்ணாலும் தாங்கிக்கிறேன். என்னை வேற லெவலில் பார்த்துக்கிற ஒரு பையனை கண்டுபிடிக்கவே முடியாது. சிவனுக்கு ஒரு பார்வதி, எனக்குன்னு பிறந்தவன் நீ. எப்படி பார்த்தாலும் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ரீசனுமே இல்லை உங்கள் மாமனார் கிட்ட. அதானே, எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா? இந்த மூஞ்சிக்கு இந்த மாதிரி ஃபியான்ஸ் எல்லாம் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். ஓ அப்படியா டியர் ஃபியான்சி? பின்ன என்னை கட்டிக்கணும்னு எத்தனை பேர் கியூவில் நிற்கிறாங்க தெரியுமா? சப்போஸ் நான் கிடைக்கலன்னா அந்த கியூவில் யாரையாச்சும் கரெக்ட் பண்ணி செத்துருவேன். பட் அவங்க அப்பா சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தாலும் அவர் பண்ணது சரிதானே தோணும். இந்த காலத்தில் எந்த அப்பனுக்கு தான் அந்த லவ் மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கு? யாராக இருந்தாலும் நான் பொண்ணுக்கு ஒரு பெஸ்ட்டை கொடுக்க தான் நினைப்பாங்க. ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கு கட்டி கொடுக்க தான் யோசிப்பாங்க. எப்பவுமே பெஸ்ட்டானதை கொடுக்க தான் நினைப்பாங்க. உன்னை விட நான் பெஸ்ட்னு யார் சொன்னா? ஹர்ஷினிக்கு நீங்க தான் எப்பவும் பெஸ்ட். நோ ஒன் கேன் ரிப்ளேஸ் யூ. ஆமா, நேத்து கூட ஹர்ஷினி உனக்கு கால் பண்ணியிருந்தால. ஆமாம், உங்களுக்கு எப்படி? அவ உனக்கு கால் பண்ணும்போது அவ என் கூட தான் இருந்தா. நீ ஒரு தடவை ஹரிக்கிட்ட பேசி பாரு ஹர்ஷினி. ஹரி பேசு ஹரி, நீ இல்லாம என்னால இருக்க முடியல ஹரி. சரி, நானும் நீயும் மட்டும். நமக்கு இந்த யாரும் தேவையில்ல, யாருமே தேவையில்ல. நம்ம 2 பேரும் மட்டும் எங்கேயாச்சும் போயிடுவோம். ஹரி ஹரி கேட்டுட்டா இருக்க? ஹர்ஷினி என்னாச்சு? என்ன பேச மாட்டேங்கிறான். இப்படியே நீ பேசாம இருந்தா ஒன்னும் ஆக போறது இல்ல ஹரி. எனக்கு என்ன பேச சொல்ற? வார்ஷினி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், புள்ள குட்டி பெற்றுக்கலான்னு சொல்றியா? வேற வழியே இல்லாட்டி அது பண்றதுல ஒரு தப்பும் இல்ல ஹரி. ஒண்ணு, ஹர்ஷினி நேத்து சொன்ன மாதிரி 2 பேரும் எங்கேயாச்சும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லாட்டி ஹர்ஷினிக்கு ஒரு ஆல்பம் கொடுத்தியே, அந்த ஆல்பமை மறந்துடு. இல்ல
இல்லை ஹர்ஷினிங்கிற ஒரு பொண்ணு உன் லைஃப்பில் வரலன்னு நினச்சி உன் லைஃப்பை பார்த்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிரு. பிரச்சனைக்கு முடிவு உன் கையில் தான் இருக்கு. நல்லா யோசிச்சு முடிவெடு. இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு அர்ஷினியோட காலம் ஃபுல்லாக வாழணும்னு தான் ஆசை, காலம் ஃபுல்லாக ஓடணும்னு ஆசை இல்லை. எல்லாரையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணி வாழ்றதுல ஒரு சந்தோஷமும் இல்லை. என் அம்மா அப்பா கூட ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு யாருமே இல்லை. அந்த நிலமை என் பிள்ளைங்களுக்கும் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். சுயநலமாக ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறத விட கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து என் லவ்வை தூக்கி போட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிரச்சனைக்கு இதுதான் முடிவா? ஆமாம், பட் அர்ஷினி அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவா. இங்கே நிறைய பேர் பிரச்சனையிலேருந்து எப்படி விலகலான்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு யோசிக்க மாட்டேன்றாங்க. சாக்ரிஃபைசிங் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த லவ் தானே. பட் நான் விலகிறது தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு. என்னை விட நீங்கள் அர்ஷினியை ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் கல்யாணத்துக்கு கூட நான் வரமாட்டேன் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் கிளம்புறேன். All the best to your married life. நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லடா லைஃப். ஏய், நான் சொல்கிறத கேளேன். நானே வந்து பேசுகிறேன் உங்கள் அப்பா கிட்ட. நாங்கள் அவருக்கு புரிய வைப்போம். வில் ட்ரை. யாரோ அவரோட ஃப்ரெண்டோட பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பேசிக்கிறாங்க. அதான் நான் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறேன்ல. நான் போய் பேசும்போதும் அவர் ஒத்துக்கல, நீ வந்து பேசின பிறகும் அவர் ஒத்துக்காட்டி என்ன பண்றது? இங்கே பாரு அர்ஷினி, ஜான் ஒரு காலம் இருக்கு. பீட்டா, ஃபோனை கட் பண்ணுங்க. அன்னைக்கு என் பொண்ணு உன்னை பற்றி சொல்லும்போது எனக்கு செம்மையாக கோவம் வந்துருச்சு. அவளை திட்டிட்டே அழிஞ்சிட்டேன் ஹரி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அகசினியை என் ஃப்ரெண்டோட பையன் பீட்டருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சு வச்சுருந்தேன். ஏன்னா பீட்டர் பணக்கார வீட்டு பையன், என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பான். அவரோட ஃப்ரெண்டோட பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அடுத்த நாளே அகசினியை பொண்ணு பார்க்க வர சொல்லி பீட்டரை நான் கூப்பிட்டேன். எனக்கு உங்கள் பொண்ணு கூட கொஞ்சம் தனியாக பேச முடியுமா? அந்த நேரம் தான் உன்னை பற்றி ஹர்ஷினி சொன்னான். ஹரி, அவசரமாக கல்யாண வேலைகள் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு அடுத்த நாள் அக்ஷினி பீட்டரோட எங்கேயோ லஞ்சுக்கு போயிருந்தேன். அந்த நேரம் தான் நீ வந்து என்கிட்ட பேசணும். யாருனே தெரியாத ஒருத்தனுக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்குறத விட அவளை நல்லா வச்சிருக்க, அவளை லவ் பண்ணுற எனக்கே கட்டி கொடுக்கலாமே சார். கடைசியில் அது பெரிய பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ண முடியலையே. அடுத்து என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீ இருக்கும்போது அர்ஷினி என்ன ஃபோனால் உனக்கு கால் பண்ணான். நமக்கு இங்க யாரும் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. நம்ம 2 பேரும் மட்டும் எங்கேயாச்சும் தூரமா போயிடுவோம். ஹரி, ஹர்ஷினி, நீ அகெயின் போயிட்டு உன் அப்பாட்ட பேசி பார்க்குறியா? லாஸ்ட்டாக இன்னொரு தடவை பேசி பாரு. சம்டைம்ஸ் அவர் கன்வின்ஸ் ஆக சான்ஸ் இருக்குல்ல. நாங்கள் நினைக்காததுங்களும் நடக்கிறது தான் லைஃப். என் பொண்ணு அகைன் என்கிட்ட வந்து உன்னை பற்றி பேசுனா. டிவோர்ஸ் பண்ணிட்டு போன உங்கள் அம்மாவும் நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உன்ன மாதிரி 1 இயர்லாம் இல்லை, 5 வருஷம் லவ் பண்ணும்போது என்ன நடந்தாலும் உன் கூட தான் இருப்பேன், உன் கூட தான் போவேன் அப்படிலாம் சொன்னேன். கல்யாணத்துக்கு பிறகு தான் அவரோட உண்மையான சுயரூபம் எனக்கு புரிஞ்சு. எல்லாரும் எதிர்த்து ஒரு வழியை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 வருஷம் கூட தாங்கலை. எனக்கு காதல் மேலே இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. தெரிஞ்சும் நீ வந்து கேட்குறது சரியா? சரிப்பா, உன்னை பொறுத்த வரைக்கும் காதல்னா என்னன்னு சொல்லுப்பா. அகசினி, காதல்னா ஒருத்தரை பற்றி எல்லாமே தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஒவ்வொருத்தரையும் சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் பார்த்து எடுத்து கொள்வது. ஓகே, அப்போ 5 வருஷமா நீங்களும் அம்மாவும் லவ் பண்ணீங்களே, உன் மனசை தொட்டு சொல்லுப்பா. இவ்வளோ விஷயமும் உனக்கும் என் அம்மாக்கும் இடையில இருந்துச்சா? சரி, உன் லைஃபை விடு. கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிச்சோ பிடிக்காமலையோ நான் பீட்டரை காதலிச்சு தானே ஆகணும். இன்னொருத்த மேல நான் வச்சிருக்க அதே காதலை அப்படியே தூக்கி பீட்டருக்கு கொடுக்கணும்ல. சாகுற வரைக்கும் இஷ்டமே இல்லாம வாழணும்ல.
ஹரி ரொம்ப நல்லவன்ப்பா. அவனை பற்றி நீயே விசாரிச்சு பாருப்பா. உங்களுக்கும் அவனை கண்டிப்பாக பிடிக்கும்ப்பா. அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான்ப்பா. அப்படியே என்னை சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்கு. இப்படித்தான் ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி நானும் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு நான் பேசினேன். என்னையும் உங்கள் அம்மாவையும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி. அவங்க ஒத்துக்கலை. ஆனால் நான் சந்தோஷமாக ஏற்றுக்க வேணும். அப்போ உனக்கு ஓகே தானேப்பா? ஆனால் கேட்டோம் நான் பொண்ணை தூக்கி கொடுத்த கையில் இல்லை. நாங்கள் ஒரு குட்டி கேம் ஒன்று ப்ளே பண்ணுவோம். சொல்லுங்க அங்கிள். சொல்லுங்க மாமா. நீங்கள் என்ன அங்கிள்னே கூப்பிடலாம் போயிட்டு. புரியல. இந்த மேரேஜ் நடக்காது போயிட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது அங்கிள். ஓ ஐ மீன் நானே இதை உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ஹர்ஷினி ஆசைப்பட்டவருக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அங்கிள். தட்ஸ் பெட்டர். ஸோ அங்கிள் சொன்னனால தான் மீட் பண்ண வான்னு உன்னை கூப்பிட்டேன். ஸோ அரிசினி எனக்கு நிறைய விஷயம் புரிய வச்சிருக்கா. அரிசினி சின்ன வயசுலேருந்து என்கிட்ட ஒன்றுமே ஆசைப்பட்டு கேட்டதில்லை. கேட்குற அளவுக்கு நான் குறை வச்சதும் இல்லை. ஆனால் முத தடவை அவள் ஆசைப்பட்ட ஒரு பர்சன் அவளுக்கு வேணும்னு கேட்டா. கேட்கும்போது நான் எப்படி வேணான்னு சொல்கிறது. ஸோ இப்படித்தான் சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேருக்கும் சோதனை வச்சாங்க. இந்த சோதனையில் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் மரணத்தின் தெய்வம் காளி தேவி கிடைப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸில் சிவன் தான் போட்டியில் ஜெயிப்பார். அதே மாதிரி தான் நீங்களும் இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கீங்க. என்ன போட்டின்னு யோசிக்கிறீங்களா? உங்களை பற்றி நான் நேரிலே பார்த்து தெரிஞ்சுக்கணுக்காகத்தான் நான் பண்ண ஒரு கேம் தான் இது. பீட்டர் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் கேம். நீங்கள் பீட்டரை மீட் பண்ணி பேசும்போதே இந்த கேம் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் என் பொண்ணு மேலே வச்சுருக்க பாசம் எப்படியெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கீங்க, எவ்வளோ மெச்சூர்டாக முடிவு எடுக்கிறீங்க, நான் எல்லாத்தையும் நோட் பண்ணேன். நீங்கள் என் பொண்ணு மேலே வச்சுருக்க பாசம் எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கீங்கன்னு இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி என் பொண்ணு சரியான ஒரு பையனை தான் செலக்ட் பண்ணியிருக்கா. சரி, அப்புறம் நான் நேற்று பேசின விஷயத்தெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, சரியா? அங்கிள் உங்கள் பொண்ணோட ஃபியான்சி ரொம்ப பொறுமையானவர். நானாக இருந்தால் கூட உங்கள் கூட இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டேன். என் பொண்ணோட செலெக்ஷன் ஆச்சு. நாளைக்கே நீ உங்கள் அம்மா அப்பாவோட வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு கேளு. அப்படி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிச்சுன்னா சொல்லு, நான் வாங்க உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை கேட்பேன். என்ன ஆனாலும் நீங்கள் தான் என் பொண்ணோட ஃபியான்சி. மறக்காமல் வந்துடுங்க ஹரி. பீட்டர் வாங்க நம்ம போவோம். நீங்கள் போங்க அங்கிள், உங்கள் பொண்ணோட ஃபியான்சி கூட நான் பேசிட்டு வரேன். சார் இன்னுமே என்னாச்சு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இது பாசிட்டிவ் எண்டிங் தான். கங்க்ராஸ்டா புது மாப்பிள்ள. உங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் வருவேன்ப்பா. கல்யாணத்தில் மீட் பண்ணலாம், சரியா? ஹரி ஹரி இப்போது என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல. ஆனால் ஒன்று, என் அர்ஷினி எனக்கு கிடைக்க போகிறாங்கிறது மட்டும் புரியுது. ஆமாம் ஆமாம், உன் ஒட்பி ஹர்ஷினி உனக்காக தான் ரொம்ப நேரம் உன் பின்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்காக. பயந்துட்டியா நான் கிடைக்க மாட்டேன்னு? அதான் வந்துட்டேன்ல. எப்படி இருந்துச்சு நம்ம விளையாட்டு? நான் தான் சொன்னேனே, நான் விளையாட ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டேன்னு. நான் ஒன்று 3 நிமிஷம் தாண்டி வெயிட் பண்ண வச்சேன். ஆனால் நீ 3 நாளாக வெயிட் பண்ண வச்சிட்டியே. என்னடா எனக்காக ஒரு 3 நாள் வெயிட் பண்ண மாட்டியா? காத்திருப்பதும் பார்ட் ஆஃப் தி லவ் தானே. பார்ட் ஆஃப் த லவ்வா? அப்போ யோசிச்சு பாரு, காலேஜ் நம்ம பின்னால் சரி, ஆலஞ்சி நீங்கள் எப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இருங்க, நான் அப்பாவை கூட்டிட்டு போயிடுறேன். இவ கட்டி பிடிச்சிருக்க விதத்தை பார்த்தா 6 மணி வரைக்கும் விட மாட்டா போலே. போய் அர்ஷின்ட்டு அப்பாட்ட சொல்லுங்க, நானே லேட்டாகி வந்து சேர்க்குறேன்னு. 6 மணி வரைக்கும் இல்லைடா, இனிமேல் லைஃப் ஃபுல்லாக உன் கூட தான். ഞാൻ ഒരു കൈലും എടുക്കുക. Anyone
நடிச்சிட்டு இருக்கீங்க அர்ஷினி? உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களா? சாருக்கு தெரியாதுல்ல என்னை பற்றி? சதீஷ் சிவன் லவ் ஸ்டோரி தெரியுமா உனக்கு? சிவனோட ஃபர்ஸ்ட் வைஃப் சதி இருந்த அப்புறம் இறந்து போன சதியை தூக்கிட்டு ரொம்ப சோகமா உலகம் பூரா சுற்றி திரிஞ்சாரு சிவன். அப்புறம் அந்த இறந்து போன சதியை உமான ஒரு பொண்ணா மறுஜன்மம் எடுத்து சிவனை அகைன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க தெரியுமா? ஒரு பொண்ணு பையனும் உயிருக்கு உயிராக காதலிச்சு 2 பேரும் சேரணுன்னு அந்த கடவுளே முடிவு எடுத்திருந்தாலும் செத்து மறுபிறவி எடுத்தாவது ஒன்று சேர்ந்துருவாங்க. ஐ மீன் நம்ம சேர்ந்த மாதிரி. சிவனுக்கு ஒரு பார்வதி, எனக்குன்னு பிறந்தவனி. கெட்டிங் டுகெதர் எட் தி எண்ட் இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த லவ் இட் செல்ஃப். டேய் டேய், அதுதான் ஒரு பக்கம் லவ் பண்ணீங்களே 2 பேரும். மகக்கா பொண்ணு பார்க்க வந்துட்டும் பேசுகிற டைமில் மகக்காவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது வேற மாமா. இப்போதான் அர்ஷினியோட ஃபியான்சி ஆச்சு. ஸோ பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அந்த ஈக வெங்காயம் கதைங்கெல்லாம் பிறகு பேசிக்கலாம். இப்போ நல்ல நேரம் வந்து முடிய போகுது. கட்ட மாற்றிக்கணும். 2 பேரும் சீக்கிரம் வாங்க. காத்திருத்தலும் பார்ட் ஆஃப் த லவ் தானே மாமா? என்ன? ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை. நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் வரோம். ஃபியான்சி? எஸ். அப்போ போயிட்டாரா? போயிட்டாரு. ஏய், உங்க அப்பா பார்க்குறாடி. சும்மா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. டேய், எப்போ பாரு நீ விளையாடிட்டே இருக்க. அப்புறம் நான் விளையாட ஆரம்பிச்சேன்னா பார்த்துக்கோ. எப்போ மறுபடியுமா? ஆளை விடு சாமி. சரி, ஓகே. எல்லாருக்கும் சம்மந்தம்னா தட்டை மாற்றிக்கலாம். கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனா தான் இப்போ நான் பெயிண்ட தாண்டா எடுக்க சொன்னேன், உசுரை எடுக்க சொல்ல.